மாபெரும் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் திருநெல்வேலியில் குடியேறி வாழ்ந்து வந்த சுப்பிரமணியன் யோகாமால் ஆகியோர்தான் இவருடைய தந்தையார். 1938ஆம் ஆண்டு 12ஆம் தேதி ஜூலை மாதம் மகனாக பிறந்தார். இவருடைய தந்தையார் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர். பணியின் காரணமாக இவரது குடும்பம் சென்னை மயிலாப்பூரில் குடியேறியது. இதனால் ஜெய்சங்கர் தனது பள்ளிப்படிப்பை PS உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார். பின்னர் சென்னை புதுக்கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். கல்லூரி காலத்தில் பல நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். தந்தையாரின் விருப்பத்துக்கு ஏற்ப இவர் சட்டக்கல்லூரியில் இணைந்தார். ஆனால் நாடகம் மற்றும் பிற கலை வடிவங்களில் இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு ஆண்டிலேயே அந்த படிப்பை இடைநிறுத்தினார். ராமசாமியின் விவேகா பைன் ஆர்டிஸ்ட் நாடக குழுவில் சேர்ந்தார். அதில் பெரும்பாலும் மயிலாப்பூர் வாசிகள் இருந்தனர். இவர் சிறிய பாத்திரங்களில் நடித்து வந்தார். தனது நடிப்பு திறமைக்கு ஏற்ற பாத்திரங்கள் இல்லாததால் மகிழ்ச்சியற்று இருந்தார். வேண்டா வெறுப்பாக அந்த நிறுவனத்தில் இருந்தார். இதன் விளைவாக இவர் நாடக குழுவிலிருந்து விலகி இறுதியில் கூத்தபிரானின் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் சேர்ந்தார். அங்கு அவர் கல்கியின் அமரதாரா நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து முத்திரை பெற்றார். அந்த நாடகத்தில் அவர் நடித்தது அந்த காலகட்டத்தில் பெரிதாக பேசப்பட்டது, பாராட்டுகளையும் பெற்றது. அந்த நாடகத்தின் வெற்றியை தொடர்ந்து நாடகத்துறையில் ஜெய்சங்கர் சிறந்த நடிகர் என மக்களால் போற்றப்பட்டார். 1965ஆம் ஆண்டில் இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கர் என்ற பெயரில் அறிமுகமானார். ஆனால் இவருடைய இயற்பெயர் சங்கர். இதைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தார். ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான திரைப்படங்களில் ஜெய்சங்கர் நடித்த தமிழ் திரைப்படங்கள் பல உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் முதலியோர் நடித்த அதே காலகட்டத்தில் நடித்திருந்தாலும் இவருக்கென ரசிகர்கள் இருந்தார்கள். இவரது சமகால நடிகரான முத்துராமன், ரவிச்சந்திரன் போன்றவர்களுடன் இவர் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தார். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பிறகு ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை திரைப்படத்தில் முதலாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார். இவர் நடித்த இந்த வில்லன் கதாபாத்திரமும் அப்போது பெரிய பாராட்டுக்களை பெற்றது. கதாநாயகனாக கோலோச்சிய ஜெய்சங்கர் வில்லனாகவும் கோலோச்சினார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் வில்லன், குணச்சித்திர வேடம் என தொடர்ந்து நடித்து கொண்டு இருந்தார். ஜெய்சங்கர் அவர்கள் சண்டை காட்சி படங்களில் அதிகம் நடித்திருந்தாலும் குடும்ப கதைகளிலும் அதிகம் நடித்து பெயர் வாங்கினார். ஜெய்சங்கர் படம் என்றால் குடும்பமாக தியேட்டரில் வந்து படம் பார்த்த காலங்களும் உண்டு. அதேபோன்று இளமையான காதல் ததும்பலான பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். பல திரைப்படங்களில் துப்பறிவாளராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நடித்ததால் இவரை தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் எனவும் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் எனவும் ரசிகர்கள் அழைத்தார்கள். பல திரைப்படங்களில் குறைந்த இடைவெளிகள் தொடர்ந்து நடித்ததால் இவரது படங்கள் வாரம் ஒன்றென வெளிவந்த வண்ணம் இருந்ததன் காரணமாக இவர் ஃப்ரைடே ஹீரோ, அதாவது வெள்ளிக்கிழமை நாயகர் எனவும் அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு திரைப்படம் இவருடைய படம் அப்போது திரையரங்கில் வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார். இவர் நடிப்பை பாராட்டி கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. ஜெய்சங்கர் நடித்த முதல் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு ஜோசப் டாலியத் ஜூனியர் இயக்கிய இரவும் பகல். இந்த திரைப்படத்தில் தான் நாயகனாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு தைப்பொங்கல் நாளில் வெளியிடப்பட்டது. ஒரே நாளில் வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை மற்றும் பழனி ஆகிய படங்களின் போட்டியை எதிர்கொண்டாலும் படம் வணிக ரீதியாக வெற்றியடைந்தது. பொதுவாக காதல், நகைச்சுவை மற்றும் ஆக்ஷன் படங்களில் நடித்து வந்தார். அடுத்த ஆண்டு எங்கள் வீட்டு பெண், பஞ்சவர்ண கிளி போன்ற படங்களில் நடித்தார். இதில் இரட்டை வேடத்தில் அந்த படம் நடித்து மாபெரும் வெற்றியை பெற்றது. 65ஆம் ஆண்டு குழந்தையும் தெய்வம் படத்தில் நடித்தார். இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்தார். ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த டிஸ்னியின் தி பேரண்ட் ட்ராப்பின்
என்ற ஆங்கில படத்தின் தழுவலில் தமிழில் ஒரு படத்தில் நடித்தார். நீயில் கல்லூரி மாணவனாக நடித்ததோடு முதல் முறையாக ஜெயலலிதாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். இது வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது. 1966ஆம் ஆண்டு இவர் நடித்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் யார் நீ. இது இந்தி திரைப்படமான ஓ கவுன்சியின் ரீமேக் ஆகும். 1964இல் இந்த திரைப்படம் வெளியானது. நாம் மூவர், காதல் படும்பாடு, கௌரி கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார். 1968ஆம் ஆண்டு பொம்மலாட்டம் என்ற காதல் திரைப்படத்தில் நடித்தார். முத்துச்சிற்பி போன்ற குடும்ப பாங்கான திரைப்படத்திலும் அவர் நடித்தார். CR விஜயகுமாரி மற்றும் நடிகை லட்சுமியுடன் முதல் முறையாக நடித்தார். சங்கரின் சகோதரி வேடத்தில் நடித்திருந்தார். 1969ஆம் ஆண்டில் அவர் ஒரு நகைச்சுவை திரைப்படமான பூவா தலையா திரைப்படத்திலும் நடித்தார். இந்த திரைப்படம் இந்தியா முழுவதும் 100 நாட்களை கடந்து ஓடியது. அதன் பிறகு அக்கா தங்கை என்ற திரைப்படத்தில் நடித்தார். MA திருமுகம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு திரைப்பட விருதின் 2ஆம் இடத்தை வென்றது. தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வந்தார். CR விஜயகுமாரி, ஜமுனா, ராஜ சுலோச்சனா, வசந்தா, ஜெயலலிதா, KR விஜயா, மனோரமா, லட்சுமி, தேவிகா, பாரதி, வாணிஸ்ரீ, ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, விஜயலட்சுமி, உஷாந்தினி, ஜெயசித்ரா, கமலா உட்பட பல நடிகையுடன் இவர் நடித்தார். இவ்வளவு நடிகைகளும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளாக அப்போது இருந்தனர். ஜெயலலிதா, விஜயகுமாரி மற்றும் ஹீரோயின் ஸ்ரீவித்யா, ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, சில்க் ஸ்மிதா போன்றவருடன் நடித்தார். அதை ஒன்று அப்போது முன்னணி கதாநாயகனாக வலம் வந்த சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ரவிச்சந்திரன், AVM ராஜன், ஸ்ரீகாந்த், சிவகுமார், நாகேஷ், SV ரங்காராவ், SC அசோகன், RS மனோகர், SV ராமதாஸ், மேஜர் PS சுந்தரராஜன் போன்ற பல முன்னணி நடிகருடன் நடித்தார். வீரப்பா, OAK தேவர், K பாலாஜி மற்றும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், தியாகராஜன், சத்யராஜ், நிலகல் ரவி, அர்ஜுன், கார்த்திக், மோகன், விஜய், அஜித் என அனைத்து கதாநாயகர்களுடன் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் ஜெய்சங்கர் அவர்கள். அதேபோன்று எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவியதன் மூலம் அவர் தனது தொண்டுக்காக பாராட்டுகளை பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் மகன் டாக்டர் விஜய் சங்கர் தனது தந்தையின் பிறந்த நாளில் 15 இலவச கண் அறுவை சிகிச்சைகளை நடத்துகிறார். இவர் தனது தந்தையின் நினைவாக ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இந்த முகாம்களை பெரிய அளவில் நடத்த திட்டமிட்டார். இவருடைய சினிமா வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம். MGR சிவாஜி கணேசன் காலத்தில் நடித்தது, ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்தில் நடித்தது, விஜய் அஜித்குமார் காலத்தில் நடித்தது. இவ்வாறு 3 தலைமுறை நடிகருடன் நடித்தவர். 1960 முதல் 1980 ஆண்டு காலம் வரை MGR சிவாஜி கணேசன், முத்துராமன் என்று அந்த ஜெனரேஷனோடு நடித்தார். 1980 முதல் 2000 ஆண்டு வரை ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், தியாகராஜன், மோகன், பிரபு, அர்ஜுன் என்று 2ஆம் தலைமுறை நடிகருடன் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் வேடங்களிலும் நடித்தார். ரஜினிகாந்த் அவர்களுடன் காயத்ரி, முரட்டுக்காலை, கர்ஜனை, தனிக்காட்டு ராஜா, பாயும் புலி, துடிக்கும் கரங்கள், தாய் வீடு, வரி, தங்க மகன், அன்புள்ள ரஜினிகாந்த், படிக்காதவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். கமலஹாசன் அவர்களுடன் சினிமா பைத்தியம், சவால், எல்லாம் இன்பமயம், வாழ்வே மாயம், சட்டம், நானும் ஒரு தொழிலாளி, காதல் பரிசு, அபூர்வ சகோதரர்கள், சிங்காரவேலன் ஆகிய 9 திரைப்படங்களில் அவருடன் இணைந்து நடித்தார். இவ்வாறு 3 தலைமுறை நடிகருடன் அனைத்து ஹீரோக்களிடம் நடித்த பெருமை ஜெய்சங்கர் அவர்களுக்கு உண்டு. கதாநாயகன், வில்லன், குணச்சித்திர வேடங்கள் என அனைத்து கதாபாத்திரங்களை ஏற்று மாபெரும் நடிகராக தன்னை நிரூபித்தவர். 2000 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தனது 61வது வயதில் சென்னையில் மாரடைப்பால் காலமானார். ஆனால் திரையுலகம் இருக்கு வரை
இவர் போன்று அனைத்து நடிகர்களுடன் 3 தலைமுறை நடித்த நடிகர்களில் இவர் முக்கியமானவர் என்பது சினிமா உலகம் மறக்க முடியாத சரித்திரம்.